ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பூர நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த வருஷம் சிக்கலாக தான் இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாக வந்து அஷ்டமஸ்தானத்தில் வேலையும் செய்கிறார் இல்லையா? அப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் யார்? சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புதனில் இருக்கிற சனி அஷ்டமஸ்தானத்தில் வர்றது அவ்வளோ சிறப்பே இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். பூர நட்சத்திர ஆண்களுக்கு தான் முதல்ல நான் இது சொல்கிறேன். ரொம்ப கவனம் தேவை. பெண்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் வர சனி உங்களுக்கு பிரச்சனையே பெண்கள்கிட்ட இருந்து தான் கொடுப்பார். எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருங்க. அம்மா மாமியார் அப்படிங்கிறது சந்திரன், அதனால் கொஞ்சம் வயதான பெண்கள்கிட்ட பிரச்சனை இருக்காது. ஆனால் இளவயசு பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அக்கா, முதல்ல அக்காவும் இளவயசு பெண் தானே, அவங்கள விட 2 வருஷம் மூத்தவங்களாக இருப்பாங்க, அவங்களும் இளவயசு பெண் தான், அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. தங்கைகள், உங்கள் கூட பிறந்த தங்கைகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மனைவி கிட்ட அதை விட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த தங்கையும் மனைவியும் சேர்ந்து சண்டையை போட்டுட்டு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. நிறைய குடும்பங்களில் இவங்க போட்டுக்கிற சண்டைனால குடும்பங்களே பிரியறக்கான ஒரு விஷயமா ஆகிடும். தங்கை வந்து ஒன்று சொல்லுவாங்க, மனைவி வந்து இன்னொன்று சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு உங்கள் அம்மா கிட்டே போவாங்க. அவங்களும் என்னப்பா உன் மனைவி இப்படியெல்லாம் பேசுகிறா என் பொண்ணை அப்படின்னு அவங்களும் புரிஞ்சிக்காமல் பேசி, உங்கள் அப்பா நீயும் மனைவி வெளியே போயிருங்கப்பா, இந்த வீட்டில் உங்களுக்கு இன்னைக்கு இடம் கிடையாது, என் பொண்ணுங்க வரக்கூடாதுன்னா அப்புறம் நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கணும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு உங்களை சொல்லுவார். நீங்கள் வெளியே போனால் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி வரி கட்டணும்னு எல்லா பிரச்சனையும் வரும். உங்கள் அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பாவோட வண்டி வாகனங்களே நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது வண்டி வாங்கணும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். இந்த பொண்ணுகனால இப்படி பிரச்சனை வந்துருச்சே, இந்த மனைவியாலையும் தங்கையாலையும் இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலே ரொம்ப கோவப்படுற மாதிரி, ஒரு கோவத்தில் எதிர்த்து மனைவியை பேசுகிற மாதிரி, அவங்க கோயிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி. அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போனால் போகட்டும் போ அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்பா அம்மா தங்கை அக்கா தங்கை எல்லாம் போனால் போயிட்டு போகிறா, விட்டுரு, அவளை கூப்பிடாத அப்படின்னு சொல்லி உங்களை பிரிச்சே வச்சுருவாங்க. புரிஞ்சதுங்களா? அந்தளவுக்கு பெண்களால் உங்களுக்கு இடைஞ்சல் தொல்லைகள் தான் வரும். அதனால் ஆண்கள் ரொம்ப கவனம். உங்கள் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வரும்போதே மனைவியை பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அவங்க வந்து பிரச்சனையாய் மனைவி போகிறத விட நீங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு அவங்க போனதுக்கப்புறமா இவங்களை கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. முக்கியமாக கொஞ்சம் வளர்ந்த பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்கள் பொண்ணுங்க, உங்களுக்கே ஒரு 13-14 வயசு பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களாலையும் உங்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் பெண்கள், உங்களை சுற்றி இருக்கிற அந்த இளவயசு பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக ஆண்கள் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமணத்தில் பிரச்சனை வருமா? கட்டாயம் வரும். ரேவதியில் இருக்கிற சனி பூர நட்சத்திரக்கார திருமணத்தை கெடுத்து விடுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பண்ணுவார். காதலில் பிரச்சனை வருமா? கட்டாயம் வரும். அங்கேயும் பெண் தானே இருக்காங்க, காதலன் காதலி அப்படி இருக்காங்களே, அந்த காதலி பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த காதலியோட அக்கா காதலியோட தங்கச்சி இந்த திருமணம் நடத்துறதுக்கு இல்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த காதலனோட அக்கா தங்கச்சி எல்லாருமே அந்த திருமணம் நடத்துறதுக்கு இல்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்பா கூட சம்மதிச்சிடலாமான்னு யோசிப்பார். ஆனால் அந்த பையனோட கூட பிறந்த பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அந்த பொண்ணு பார்த்தா படித்த மாதிரியே தெரியல, அந்த பொண்ணு வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும்னே தோணலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை அம்மா ரொம்ப படித்த பொண்ணாக இருக்குது, இதெல்லாம் வந்து எங்கம்மா நம்ம வீட்டில் அடங்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்து இந்த வீட்டு பொண்ணு நமக்கு சரி வருமா, இவ்வளோ வசதியாக இருக்காங்க, நாளைக்கு இவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்கப்பா, நம்ம வீட்டில் இவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை வசதியே இல்லாத பொண்ணுப்பா, அவங்க வீட்டில் என்ன
இருக்குது, இவ்வளோ நல்லா நம்ம வளர்த்தி அந்த பையனை போய் இந்த பொண்ணை பண்ணணும், வேண்டான்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு அந்த வீட்டு பெண்கள் அந்த காதலனுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் இருக்கிற பெண்களும் அவங்க அப்பாவுக்கு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் நல்ல குடும்பமாகவே தெரியல, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம அக்கா படாத பாடுபடுவா, வேண்டாம்ப்பா தங்கச்சி படாத பாடுபடுவா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கேயும் பெண்களால் பிரச்சனை வரும், அங்கேயும் பெண்களால் பிரச்சனை வரும். அதனால் காதலர்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த நேரத்தில் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த பையன் வேண்டாம் உனக்கு பிரச்சனையாயிடும்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணோட பழகிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஐயோ அவன் சரியில்லடி அப்படின்னு அவங்களோட வெஞ்சன்ஸை கூட இந்த நேரத்தில் சொல்லி தீர்த்துப்பாங்க. அதனால் பல இடங்கள்லையும் பெண்களால் தொல்லைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2வது திருமணம் நான் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிங்களா? 2வது திருமணம் இந்த நேரத்தில் முதலே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களால் நிறைய பிரச்சனைகளை தான் சனி கொடுக்க போகிறார். அப்படி இருக்கும்போது 2வது திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஏதோ பல விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பொண்ணு வரப்போகிற பொண்ணாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் இந்த நேரத்தில் முடிஞ்சளவு 2வது திருமணத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் இந்த வேண்டாத தவிர்க்க முடியாத தேவையில்லாத உறவுகள், திருமணத்துக்கு மீறிய உறவுகள், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பெண்களால் பிரச்சனை அப்படின்றது இருக்கா? பெண்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் பெண்கள் ஏதாவது தவறான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கீங்கிற பட்சத்தில் அதை நிறுத்திடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அது உங்களை ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுத்திடும். அதே போல் பெண்களால் பிரச்சனை வருங்கிற பட்சத்தில் ஆண்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத உறவுகளை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நிறுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பங்கள் இதனால் தப்பிச்சுக்கும். இல்லைன்னா குடும்பங்களுக்குள்ள பெரிய சண்டைகள் பிரச்சனைகள் வந்து மனைவியை பிரிகிற மாதிரி ஆகிடும். படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரேவதியில் இருக்கிற சனி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வரார் அப்படின்னு சொன்னால், அப்போது அஷ்டமத்தில் வரும்போது சனி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணி வைப்பார். அதனால் படிக்கணும்னு நினச்சிட்டு குழந்தைங்க உட்காந்தா கூட அவங்களால படிப்பில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அதனால் அவங்க ரொம்ப சிரமந்தான் படுவாங்க. இந்த வருடம் 10th +2 எழுதுகிற குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டமே இல்லாமல் பண்ணி வச்சுருவார். அதே மாதிரி தான் காலேஜ் எல்லாம் போகிறவங்களுக்கு அவங்க கூட பிரச்சனை இல்லை. அவங்க காலேஜ் இந்த வருஷம் எழுதலைன்னா அடுத்த வருஷம் எழுதி தப்பிச்சுப்பாங்க. ஆனால் 10th +2 குழந்தைங்க தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூத்தவங்க பெரிய வேறு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிற பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் பேசாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களால் இந்த வருஷம் எழுதி ஜெயிக்கிறதுங்கிறது சிரமம். உங்கள் சுய ஜாதகம் இப்போ நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் எழுதுங்க. குழந்தைக்காக காத்துட்ருக்கோம், திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, குழந்தைகள் கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கவங்களுக்கு இந்த வருடம், இந்த ஒரு வருஷம் இவ்வளோ நாள் எப்படி குழந்தை இல்லாமல் இருந்தீங்களோ அது மாதிரியே இந்த ஒரு வருட காலம் இல்லாமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த நேரத்தில் குழந்தை உருவானாலும் அந்த பொண்ணு படும். அதாவது பூர நட்சத்திர பொண்ணு கன்சீவ் ஆனாலும் அது கஷ்டப்படும். பூர நட்சத்திரத்து ஆணுடைய குழந்தைய வயிற்றில் வச்சுருக்க அந்த பொண்ணுனாலும் அந்த பொண்ணும் சிரமப்படும். வயிற்றில் இருக்க குழந்தையும் சரி, வந்து பிறக்கும்போது குழந்தை பிறப்புன்றது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படும். நேற்று தான் நான் ஒரு ஜாதகம் பார்த்தப்போ குழந்தை பிறந்து 4 நாளில் அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க என் கூட பேசும்போது சொன்னாங்க. அதாவது குழந்தை பிறந்து 40 நாளில். அப்போது அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததும் படணுங்கிற ஒரு விதியோட அந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறக்கும். அந்த குழந்தைய வச்சுட்டு நீங்கள் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு வருட காலம் குழந்தைய தள்ளி போடுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 2வது குழந்தைக்கு ஆசைப்பட்டு இருக்கவங்களும் தள்ளி போடுறது நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமா? கட்டாயம் வரும். அப்பா அம்மா நீங்கள் சும்மா போய் பேசினாலே கோபத்தில் கத்துவீங்க. அவங்களும் இப்போது நீங்கள் பூரமாக இருந்தால் நீங்கள் கோபத்தில் கத்துவீங்க. அப்பா அம்மாவில் யாராவது பூரமாக இருந்தால் அவங்களும் கோபப்படுவாங்க. நிறைய கோபம் வரும். அதுவும் பெண்களுக்கு வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு சொத்து பிரிவினையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் அண்ணன் தம்பியை விட உங்களோட அக்கா தங்கச்சிங்க தான் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க.
நாங்கள் வந்து சைன் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் விற்றுக்கோங்கன்னு முதல்ல சொன்னவங்க இந்த வருஷம் போய் கேட்டிங்கன்னா முடியாது, எனக்கு ஏதாவது ஷேர் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன், இல்லை பணமாவது எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் வந்து கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. பொண்ணு பூர நட்சத்திரமாக இருக்காது, ஆனால் அவங்க கணவர் பூர நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னா அவர் சொல்லி கொடுப்பாரு அந்த பொண்ணுக்கு, நீ போய் சும்மா சைன் பண்ணிடாத, அவங்க என்ன உனக்கு ஷேர் கொடுக்குறாங்களான்னு பாரு, இல்லைன்னா அந்த ஷேரோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்கிட்டு அப்புறம் நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் சொல்லி கொடுக்குறத கேட்டு அந்த பொண்ணு இங்கே வந்து கூட பிறந்தவங்க கூட ரகலை பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த நேரத்தில் அதுவும் அக்கா தங்கச்சி இருக்கிற குடும்பத்தில் இருக்க பசங்க சொத்து பிரிவினை பற்றி யோசிக்காதீங்க, உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமா? கட்டாயம் வரும். பூர நட்சத்திரம் கணவராக இருந்தாலும் பிரச்சனை வரும், பூர நட்சத்திரம் மனைவியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். அதனால் ரொம்ப 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 கவனமாக குடும்பம் நடத்துங்க. இந்த 1 வருட காலம் 2 பேரும் வாயை திறக்காதீங்க. வாயை திறந்தீங்க அப்படின்னா கட்டாயம் பிரச்சனை வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அடி தடி ரத்தம் வர்ற அளவுக்கு ரத்தம் வரணும்னு நினச்சி அடிக்கிறது இல்லை, ஆனால் அடித்தா ரத்தம் வந்துடும். புரிஞ்சதுங்களா? இங்கே இப்படி அடித்தாங்கன்னா பல் விழுந்து ரத்தம் கொட்டும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அடிதடி ரத்த கலரி ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் எந்த காரணத்து கொண்டும் வாயே திறக்காதீங்க. இந்த 1 வருட காலம் வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் விட்ட குழந்தைங்க மாதிரி இருந்துக்கோங்க. இந்தா காஃபி வேணுமா, இந்தா அத்தனை தான், பக்கத்தில் கூட நிற்காதீங்க, தள்ளி வந்துடுங்க. அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களால பிரச்சனையா? கட்டாயம் பிரச்சனை. பூர நட்சத்திர அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக தான் இருப்பாங்க. அதே போல் பூர நட்சத்திரத்தில் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் வாயே பேசாமல் சமாளிக்க பாருங்கள். இல்லைன்னா எதுக்கு குழந்தைங்க கத்துறாங்கன்னு தெரியாது, எதையாவது எடுத்த போட்டு உடைப்பாங்க, ஃபோனை கூட போட்டு உடைப்பாங்க, திரும்பி உங்ககிட்டயே தான் அதுக்கு பணமும் கேட்பாங்க, புதுசு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதனால் பூர நட்சத்திர குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுற பேரண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம். அப்பா நிம்மதி, நான் தொழில் தான்ப்பா பண்ணுறேன், அகம் முழுக்க கெட்டு போயிருக்கு இல்லைங்களா? பூர நட்சத்திரத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் வர்ற சனி நல்ல விஷயம், அதாவது குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, அடுத்தவங்க கூட பழகிற விதங்கள், நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை எல்லாமே கொடுக்கறனால அகம்தான் கெட்டுருச்சு. அப்போது தொழில் பண்ணுற எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, மேடம் சொன்னது எல்லாமே கேட்டேன், அகம் பற்றி மட்டும்தான் சொன்னாங்க, அப்போ எனக்கு நிம்மதி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 8 அஷ்டமம் அப்படின்னாலே அஷ்டமஸ்தானத்தில் வந்தால் எல்லாத்தையும் தான் கெடுப்பார். எப்படி 7ஆம் பாவம் வந்து புறத்துக்கும் நல்லதாக இருந்து அகத்துக்கும் நல்லதாக இருக்கோ, அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் 7ஆம் பாவம்ன்றது சப்தமஸ்தானம், இது 8ஆம் பாவம்ன்றது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தில் வர்ற சனி நல்லதையும் கெடுப்பார், வல்லதையும் கெடுப்பார். வல்லது அப்படின்னா தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, கடன், வழக்குகள் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவார். அதிர்ஷ்டம் இருக்குமானா சத்தியமாக இருக்காது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ அவசரமான பிரச்சனை இருந்தாலும் போய் கடன் கேட்டிங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. பேங்க்கில் போய் நின்னீங்கன்னா அவன் இந்த பேப்பர் இருக்கா, அந்த பேப்பர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் எலிஜிபிள் இல்லைங்க அப்படின்றான். பேங்க்கில் கடன் கிடைக்காது. சரிங்களா? சரி, வழக்குகள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் உங்கள் எதிரிக்கு நல்ல நேரமாக இருந்துருச்சுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் தலைகீழாக நின்னாலும் ஜெயிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வழக்கு பக்கமெல்லாம் இந்த வருஷம் போகவே போகாதீங்க. என்னவாக இருந்தாலும் அப்படியே கிடக்கட்டும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வந்து கொடுக்கும். தொழில் பண்ணுற இடத்துல வேலையாட்கள் சரி வர மாட்டாங்க, வியாபாரம் பண்ணுற இடத்துல கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல வேலை வாய்ப்பில் இவன் வேண்டாம், இவன் சரியில்லைன்னு வேலையை விட்டு தூக்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த புதன், அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வர்றது புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஐடிக்கள் நிறைய பேர் வேலை இழக்கிற அபாயத்தில் இருக்கீங்க இல்லையா? அவங்க பூர நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்னை திட்டாதீங்க, நான் சொல்லலை, இதை புரியுதா? நிறைய பேர் நம்ம ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வேலை போயிடுங்க, உங்களுக்கு கடன் ஆகிடுங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அவங்க என்னம்பாங்க, ஏங்க இப்படி அபசகுணமாக பேசுகிறீங்க, நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. இது நான் சொல்கிறேன்,
உங்கள் நேரம், உங்கள் சனி சொல்கிறார். உங்கள் சனி தானே ரேவதியில் போய் உட்காந்து பூரத்துக்கு அஷ்டமஸ்தானத்தை கொடுக்குறாரு. நானா சொல்கிறேன்? அப்போ நீங்கள் நான் நெகட்டிவாக பேசுகிறதா சொன்னால் எப்படி? நான் என்னன்னு சொல்லணும்? வேலை போகாதுங்க, உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? நீ தப்பு தப்பாக சொல்கிற அப்படிம்பீங்க. வேலை போய்டுன்னு சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறேன்றீங்க. நான் சொல்லலை, உங்கள் சனி என்ன சொல்கிறார், அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லையும், கடன் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு எதுவுமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இல்லை. அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. துரதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுள் ஆரோக்கியத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் கட்டாயம் இருக்கும். இந்த நேரத்தில் சனி கெட்டது செய்யறதுக்கு காத்துட்ருக்கிற நேரத்தில் தான் நமக்கு உடம்புல பல பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதுவும் உறுப்பு குறைபாடுகள் மாதிரி பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார். புரியுதுங்களா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லங்ஸில் ப்ராப்ளமு, இன்னும் ஹார்ட் ப்ராப்ளமு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதோலாம் நான் கேள்விப்படுறேன். ரத்தம் கட்டி ஆகிடுமா, பாடிக்குள்ளேயே ரத்தம் கட்டி ஆகிடுமா. ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கான். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த ரத்தம் கட்டி ஆகாமல் இருக்குமா. அது கரெக்டாக அந்த 26 நாளோ ஏதோ ஒரு டைமில் போட்டுருணும். அப்படி அவங்க போடாமல் மறந்து போயோ இல்லை பணம் ரெடி ஆகாமல் அதை போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் ரத்தம் கட்டியாகி உயிரே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கான். அவ்வளோ மோசமாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கிறனால சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத உங்கள் சுய ஜாதகத்துலேயும் ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஆயுள் அப்படின்றதும் விரயஸ்தானத்துலேயும் ஆயுள் பிரச்சனையாகும், இந்த அஷ்டமஸ்தானத்துலேயும் உங்கள் ஆயுள் பிரச்சனையாகும். அதனால் ரொம்ப கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க, வயசானவங்க அவங்க உடம்பை நல்லா செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.